ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். காவேரி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. குமரன் கங்கா கிட்ட சொல்கிறாங்க, நீ கவலைப்படாமல் இரு. காவேரியை நினச்சி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் காவேரி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். நிஜமாக அவரை இதுக்கப்புறம் நான் தப்பாகவே நினைக்கவே மாட்டேன். அவ்வளோ நல்லவராக இருக்கார். நான் தான் தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். நானும் நிபினும் நைட்டு கிளம்பி போனோம். அப்போது நைட்டு அவர் ரொம்பவே டென்ஷனாகவே இருந்தார். காவேரியை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசினார். நிபினே அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாருன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. கரெக்டாக கங்காவோட அம்மா வெளியே வராங்க. நைட்டெல்லாம் நீ காவேரி கூடயே தூங்கிட்டியா? ஆமாம்மா, அங்கேயே தூங்கிட்டேன். நீ லேட்டாக ஆனதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே தான் தூங்க போகிறேன்னிட்டு. என்ன அந்த விஜய் தம்பி வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, வரலை, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா அவங்களோட அம்மா கிட்ட எனக்கு ஏதோ சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே குமரன் அத்தை, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் விஜய் கூட தான் நைட்டெல்லாம் இருந்தேன். அவர் ரொம்பவே நல்லவர். அவரை பற்றி தேவையில்லாமல் தப்பாக நினச்சி பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சாரதா அமைதியாக உள்ளே போகிறாங்க. பரவாயில்லையே, அம்மா கிட்டே இப்போல்லாம் தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. வேறு என்ன, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரமோ